நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஷோமி ஒரு புதிய டச் ஸ்க்ரீன் ஸ்பீக்கரை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ரியல்மி பட்ஸ் ஏரை வந்து இந்தியாவில் சேலுக்கு கொண்டு வர போகிறாங்க. Mi Band 3i வந்து இந்தியாவில் சேலுக்கு வரப்போது. வாட்ஸ்அப் 2020 ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன்படுறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஷோமி சமீபத்தில் XiaoAI டச் ஸ்க்ரீன் ஸ்பீக்கர் ப்ரோ 8 அப்படிங்கிற பேரில் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. இது யாருக்கு போட்டி அப்படி பார்த்தீங்கன்னா கூகுளோட நெஸ்ட் ஹப், அமேசானோட எக்கோ ஷோ இவங்களுக்கு போட்டி சொல்லலாம். இந்த XiaoAI டச் ஸ்க்ரீன் ஸ்பீக்கர் ப்ரோ 8ல் உங்களுக்கு வந்து ரியல் டைம் வெதர் ரிப்போர்ட் பெற முடியும், மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங், அதே போல் வீடியோ காலிங். இந்த மூணும் முக்கியமான விஷயங்கள் XiaoAI டச் ஸ்க்ரீன் ஸ்பீக்கர் ப்ரோவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல் இதோட விலை என்ன அப்படின்னா சைனாவில் உங்களுக்கு 499 சைனா கரன்சியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய அளவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்தியாவோட கரன்சி படி பார்த்தீங்கன்னா 5100 ரூபாய்க்கு இந்த XiaoAI டச் ஸ்க்ரீன் ஸ்பீக்கர் ப்ரோ 8 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரியல்மியோட பட்ஸ் ஏர் டிசம்பர் 17 மதியம் 2 மணிக்கு இந்த பட்ஸ் ஏரை வந்து சேலுக்கு கொண்டு வர போகிறாங்க. இது எதுக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஏர்போர்ட்ஸ் 2க்கு போட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் இயர்பட்ஸோட வயர்லெஸ் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதனால உங்களுக்கு பிளே அண்ட் பவுஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரியல்மி தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஸ் ஏரில். அது மட்டும் இல்லை, இது என்ன விலையில் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரியல்மி தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ரியல்மியோட பட்ஸ் ஏரை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஷோமியோட புதிய பட்ஜெட் ஃபிட்னஸ் பேண்ட் Mi Band 3i வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அது சேலுக்கு வரப்போகுது. எப்படின்னா டிசம்பர் 16க்கு இந்தியாவில் சேலுக்கு வரப்போகுது. அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். என்ன விலையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா 1299 ரூபாய்க்கு நீங்கள் Mi Band 3i வந்து எளிமையாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜை பிடிச்சி நிறுத்த முடியும் அப்படிங்கிறத ஷோமி தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஆண்ட்ராய்ட்லையும் iOSலையும் சப்போர்ட் ஆகுது. ஆண்ட்ராய்டில் 4.4லையும் iOSல வந்து 9.0லேருந்து சப்போர்ட் பண்ணுது நம்ம எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் விண்டோஸ் ஃபோனை பயன்படுத்துறீங்களோ அந்த ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவீங்க. 31 டிசம்பர் 2019 அதோட சர்வீஸை வாட்ஸ்அப் நிறுத்த போகிறாங்க. அதுக்கு அடுத்து February 1, 2020 ஐஃபோனில் 8.0 அதுக்கு கீழே உள்ள வெர்ஷன் உள்ள வாட்ஸ்அப் யாராவது பயன்படுத்திங்கன்னா அதையும் நிறுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டில் 2.3 அதுக்கு கீழே உள்ள வெர்ஷன் யாராவது பயன்படுத்திங்கன்னா அதையும் நிறுத்த போகிறாங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் விண்டோஸ் ஃபோனோ இல்லை ஐஃபோனில் அந்த பழைய வெர்ஷனோ இல்லை ஆண்ட்ராய்டில் பழைய வெர்ஷனோ பயன்படுத்துகிற நம்பர் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. சீக்கிரமாக புதிய வெர்ஷனுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை அப்படியே மாற்றிக்கங்க. சாம்சங் கேலக்ஸி A சீரீஸில் 2 மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் இல்லைங்க, வியட்நாமில் லான்ச் பண்ணிருக்காங்க. கேலக்ஸி A51 கேலக்ஸி A71 மொபைல். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 3 வேரியண்ட்ல வந்து RAM கிடைக்குது, 2 வேரியண்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்குது. இதில் 4000 mAh பேட்டரி A51லையும் 4500 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு A71 மொபைல்லையும் கிடைக்குது. முந்தைய வெர்ஷனான A50யும் A70 வெற்றியை தொடர்ந்து இந்த மாடலில் சாம்சங் கேலக்ஸி இறக்கியிருக்காங்க வியட்நாமில். என்ன விலையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 24500 ரூபாய்க்கு இந்தியா கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மொபைல் வந்து டிசம்பர் 16 முதல் உங்களுக்கு ஃப்ரீ ஆர்டர் பண்ண முடியும். சேலுக்கு வந்து டிசம்பர் 26 முதல் வந்து கேலக்ஸி A51ம் A71ம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்டில். AMD நிறுவனம் சமீபத்தில் இந்தியாவில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வந்து லான்ச் பண்ணாங்க. AMD Radeon RX 5500 XT கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிற பேரில். இது முழுக்க 1080 பிக்சல் கேமிங்காக உருவாக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இதை மாதிரி நிறைய மாடலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஆரம்ப விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000லேருந்து 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு AMDயோட புதிய இறக்குமதியான கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லலாம் இந்த AMD Radeon RX 5500 XT கிராஃபிக்ஸ் கார்டு. என்ன நண்பர்கள், இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக எதிரோடு இல்லை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதேபோல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்க, கவலை இல்லை.